அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ சாபிஹி அஜ்மஈன் அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம் இஸ்லாம் தொடர் காணொளிகளில் கடைசி பாகம் 13. இடைத்தரகருக்கு இடமில்லை. இந்த சத்திய மார்க்கத்தில் இடைத்தரகர்கள் யாருக்குமே இடமே கிடையாது. பொதுவாகவே மதங்கள் என்றால் மனிதனை ஏமாற்றும் ஒரு வழி என்று உலகத்தில் ஆகிவிட்டது. இதற்கு அடிப்படையாக அமைவது மதங்களில் காணப்படும் இடைத்தரகர் கோட்பாடாகத்தான் இருக்கிறது. இடைத்தரகர்களை சரியான முறையில் மக்கள் கணக்கிட்டதின் காரணமாகத்தான் இடைத்தரகர் என்ற ஒரு அவர்கள் மேலே மக்களுக்கு மேலே மக்களின் எண்ணங்களில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி ஏற்பட்டு இருப்பதற்குரிய காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன், எதற்காக? எந்த மதமாக இருந்தாலும் கடவுளிடம் நேரடியாக நெருங்க முடியாது. அதற்குரிய மத குருமார்களிடம் போய் அவர்களுடைய துணையுடன் தான் கடவுளிடம் நெருங்க முடியும், பேச முடியும், கேட்க முடியும் என்று கூறப்பட்டு இருக்கிறது. இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், கடவுளை நெருங்குவதற்கு உனக்கும் கடவுளுக்கும் இடையே எந்த இடைத்தரகரோ புரோகிதரோ இருக்கக்கூடாது, இருக்க தேவையில்லை. மொழி பிரச்சனையா? எல்லா மொழியும் இறைவனுக்கு தெரியும். அவன் தானங்க உங்களுக்கு பேச கற்றுக் கொடுத்தது, பேசுவதற்குரிய நாக்கை தந்தது, அதற்குரிய வல்லமை ஆற்ற அனைத்தையும் தந்தது அவன் தானே. அவனுக்கு மொழி பிரச்சனை வருமா? சிந்திச்சு பார்க்க வேணாமா? மனிதன் கடவுளிடம் இறைவனிடம் நேரடியாக தொடர்பு வைத்திருக்க வேண்டும், நேரடியாகவே கேட்க வேண்டும். அதற்காகத்தான் அவன் படைச்சிருக்கிறான். ஏற்றத்தாழ்வுகளை மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருப்பதற்குரிய காரணம் என்ன? அவன் கேட்க வேண்டும். கேட்கும்போது தானங்க அவன் எஜமா என்று நம்முடைய உள்ளத்தில் பதிஞ்சிருக்கும். அவனிடம்தான் கேட்க வேண்டும் என்று நம்ம மனசில் பதிஞ்சிருந்தா தானே அவன்கிட்ட கேட்க முடியும். அவனிடம் கேட்பதற்கு முன்னால் அவனிடம் எல்லாவற்றுக்கும் அவன் சக்தி பெற்றவன். அவன்கிட்ட இல்லாத எதுவுமே இல்லை, அனைத்துக்கும் ஆற்றல் பெற்றவன் என்ற நம்பிக்கை இருந்தால் தான் நம்ம அவன்கிட்ட கேட்போம். இதான் அதோடைய அடிப்படைங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். மனிதன் கடவுளிடம் நேரடியாக தொடர்பு வைத்திருக்க வேண்டும், நேரடியாகவே அனைத்து விஷயங்களையும் கேட்க வேண்டும், முறையிட வேண்டும். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் இன்னொரு மனிதன் புரோக்கராக இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் அழுத்தம் திருத்தமாக சொல்லித் தருகின்றது. பெயர் வைக்க வேண்டுமா? கல்யாணம் நடத்த வேண்டுமா? இறந்தவருக்கு இறுதி சடங்கு செய்ய வேண்டுமா? நீங்களாகவே செய்து கொள்ளலாம், இதற்கு மத குருவின் தயவு தேவையில்லை என்று சொல்லி புரோகிதர்களை எல்லா துறையிலும் அடியோடு ஒழித்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் ஒன்று மட்டும்தான். இங்கே புரோகிதர்கள் கிடையாது. உங்கள்கிட்டையும் மத குருமார்கள் அஜரத்துமார்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அவர்கள் பள்ளிவாசலில் தொழுகை வைக்குவதற்காக எல்லாரும் அவங்கவுங்கள வேலைகளுக்கு போயிருந்தனால அதுக்குன்னு ஒரு ஆள் நியமிக்கணுமா இல்லையா? அதற்காக தொழுகை தொழுகையை நடத்துவதற்கு, பாங்கு சொல்வதற்கு, மக்களை அழைப்பதற்கு, அதுக்கு தான் அவர் அங்கே வேலைக்கு வச்சிருக்காரே தவிர அவர்கிட்ட போய் எங்கள் மௌலவியே அசரத்தை நீ அல்லாட்ட எங்கள்கிட்ட அதை கேளு, நீ இதை கேளு அப்படின்னு நாங்கள் பால் பழம் அது பூ அது இதுன்னு எதையும் அங்கே கொண்டு போக மாட்டோம். என்ன, அவர்கிட்ட கொடுத்து கேட்க சொல்லவும் மாட்டோம். நாங்கள் பாட்டுக்க போவோம், தொழுகை நேரம் வரும், தொழுகை நடத்துவார், அவரோட ஜமாத்தாக சேர்ந்து அனைவரும் தொழுவோம். அதில் சகோதரத்துவம் சமத்துவங்கிறது நிலைநாட்டப்படுகிறது. அதனால் இஸ்லாம் பள்ளிவாசலுக்கு 5 வேளை தொழுகைக்காக வர சொல்லியிருக்கிறது. அவ்வளோதான். தொழுகை சலாம் கொடுத்துட்டாருன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் கொடுத்துட்டாருன்னா நாங்கள் படுக்க வந்துடுவோம் எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு. அதுதான் இங்கே புரோகிதம் கிடையாது. அதனால் அப்படி ஒரு எண்ணம் இருந்தால்
அதை அடியோட மறந்துடுங்க. எந்த துறையிலும் புரோகிதர் கிடையாது. புரோகிதர்களுக்கு வேலையே கிடையாதுங்க. என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உம்மிடம் கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், என்ன, என்னை பற்றி, இறைவனை பற்றி, அல்லாஹுவை பற்றி நான் படைக்கப்பட்ட அடியார்கள் மனிதர்கள் உன்னிடம் கேட்டால் நான் அருகில் இருக்கிறேன். அருகில் இருக்கிறான்ப்பா. பக்கத்தில் இருக்கிறவன்கிட்ட போய் கேட்கறதுக்கு நீ எதுக்கு கோயிலுக்கு போகணும்? அதுக்கு எத்தனை சாமான்களை வாங்கிக்கிட்டு போகணும்? அங்கே எதுக்கு போய் காசு போடணும்? அங்கே போய் அவருக்கு எதுக்கு காணிக்க கொடுக்கணும்? யோசிக்கணுமா இல்லையா? என்னை பற்றி எனது அடியார்கள் உம்மிடம் கேட்டால், நபியே நீ கூர், நான் அருகில் இருக்கிறேன். என்னிடம் பிரார்த்திப்பவன் என்னை பிரார்த்திக்கும் போது அந்த பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன். வேற வேணாலும் முடியும். என்கிட்ட கேளுப்பா, நான் பதிலளிக்கிறேன். உன்னுடைய குறைகளை கேட்குறியா, அதை நான் தீர்க்கிறேன். கஷ்டங்களை முறையிடுறியா, நான் போக்குறேன். வறுமையில் இருக்கியா, நான் தரேன், என்கிட்ட கேளு என்கிறான் அல்லாஹ். எனவே என்னிடமே பிரார்த்தனை செய்யட்டும், என்னையே நம்பட்டும், இதனால் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்பதை கூறுவீராக என்று 2வது அத்தியாயம் 186வது வசனத்தில் அல்லாஹ் இறைவன் கூறுகிறான். என்னை அலையுங்கள், உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன். எனது வணக்கத்தை விட்டும் பெருமை அடிப்போர் நரகத்தில் இழிந்தோராக நுழைவார்கள் என்று உங்கள் இறைவன் கூறுகிறான். இது திருக்குர்ஆனில் 40வது அத்தியாயம் 60வது வசனம். என்னை அலையுங்கள், உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன். அழைப்பதுங்கிறது துவா, பிரார்த்தனை, அதுதான் வணக்கம். அந்த வணக்கத்தை விட்டு யார் பெருமை அடிக்கிறார்களோ அவர்களை நரகத்தில் இழிந்தோராக நுழைய செய்வோம் என்று அல்லாஹ் வன்மையான கண்டனத்துடன் இதை பதிவு செய்கிறான். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே புரோக்கர்கள் நுழைந்து மார்க்கத்தை சீரழித்து விடாத அளவுக்கு அணை கட்டிய மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் எத்தனையோ திருமணங்கள் நடந்திருக்கின்றன. அந்த திருமணங்களில் மாத்திரம் ஓத நபிகள் நாயகம் அவர்களை யாரும் கூப்பிட்டது கிடையாது. அவர்களும் சென்றதும் கிடையாது. சம்பந்தப்பட்ட பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் திருமணத்தை நடத்தி கொள்வார்கள். புரோகிதருக்கு தேவை என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றிருக்க வேண்டுமா இல்லையா? அவர்கள் எந்த ஒரு கல்யாணத்துக்கும் எந்த ஒரு கர்மாதிக்கும் எங்கேயும் சென்றது கிடையாது. அவர்கள் வேலையை அவங்கவுங்க பார்த்துக்க வேண்டியதுதான். அதை எப்படி செய்யணும், வழிமுறைகளை மட்டும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மக்களுக்கு சொன்னது தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வேலை. ஏனைய மதங்களின் சுரண்டலை பார்த்து வெறுத்து போய் இருக்கிறார்களே, அவர்கள் இஸ்லாம் குறித்து பயப்பட தேவையில்லை. தெளிவாக வாங்க, உங்களுக்கு முழு சுதந்திரம் இங்கே இருக்கிறது. உங்களுடைய சுயமரியாதையை முழுமையாக பாதுகாக்கிறது இஸ்லாமிய மார்க்கம். அனைவருக்கும் சமநீதி அளிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இங்கே ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, உயர்ந்தோர் தாழ்ந்தவர் என்று இல்லை, அனைவரும் சமம். அல்லாஹ்வுடைய அடியார்கள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அது இங்கு தான் முழுமையாக இருக்கிறது. உண்மையான இஸ்லாத்தை பின்பற்ற ஆரம்பித்து விட்டால் மதத்தின் பெயரால் ஒருவரை மற்றவர் சுரண்ட முடியாது, ஏமாற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம்தான் இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாத்தின் மீது விமர்சனங்கள் சம்பந்தமாக சில செய்திகளையும் நம்ம பார்க்க வேண்டும். இஸ்லாம் மிக சிறந்த மார்க்கம் என்பதை ஏற்றுக்கொள்ளும் எத்தனையோ நடுநிலையாளர்களுக்கு இஸ்லாத்தில் உள்ள சில விஷயங்கள் உறுத்தலாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட விமர்சனங்களை நாம் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆண்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை மணந்து கொள்ள அனுமதித்துள்ளது அவர்களுக்கு உறுத்தலாக உள்ளது. இதை இஸ்லாம் நிபந்தனைகளுடன் கூடிய அனுமதியாகவே வழங்கியிருக்கிறது. இவைகளை சரியாக நீங்கள் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும். விபச்சாரம், வைப்பாட்டி போன்ற தொடர்புகள் மூலம் வலிக்கட்டு எய்ட்ஸ் நோய்க்கு ஆளாகிவிடும் நிலையை விட சட்டப்படி மனைவியாக்கி கொள்வது எந்த விதத்திலும் தாழ்ந்த நிலை அல்ல. ஒரு பெண்ணிடம் இன்பம் அனுபவித்துவிட்டு அவளை அம்போ என்று நடுரோட்டில் விட்டுவிட்டு ஓடுவதை விட அவளை மனைவி என அங்கீகரித்து அவள் பெற்றெடுக்கும் பிள்ளைகளை தனது பிள்ளைகள் என்று வெளிப்படையாக அறிவிப்பது எந்த விதத்திலும் தாழ்ந்த நிலை கிடையாது. அதுதான் உயர்ந்த நிலை. இவ்வாறு இஸ்லாம் அனுமதி அளித்திருக்கக்கூடிய காரணங்களை கூறினால் மேலே நீண்டுவிடும். பலதார மரணத்தை ஏன் அனுமதித்தது என்பது பற்றி விரிவாக வேறு காணொளிகளில் நம்ம பார்ப்போம்.
அதில் தலாக் என்ற சொல் மூலம் பெண்களை எளிதாக விவாகரத்து செய்யும் சட்டமும் சிலருக்கு உறுத்தலாக அமைந்திருக்கிறது. இஸ்லாம் தம்பதிகளை சேர்ந்து வாழவே வலியுறுத்துகிறது. அவர்கள் பிரிந்து வருவதில்லை. இஸ்லாத்துக்கு எந்தவித இதுவும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. சேர்ந்து தான் வாழணும். அதையும் தாண்டி வாழவே முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் தன் மனைவியை கணவன் கொல்லக்கூடிய நிலை, பிடிக்காத தன் கணவனை மனைவியே விஷம் வைத்து கொள்ளக்கூடிய கதை எவ்வளோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதற்குரிய தீர்வை இங்கே நீங்கள் பார்க்கலாம். அதையும் தாண்டி வாழவே முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் தங்கள் மனைவியை தீ வைத்து கொளுத்தி ஸ்டவ் வெடித்து செத்தால் என்று சொல்லி தப்பித்து விட்டாமல் இருப்பதற்காகவே தலாக் முறையை இஸ்லாம் வலியுறுத்தியுள்ளது. இப்படி மனவிலக்கு பெறும் உரிமை பெண்களுக்கும் எளிதாக்கப்பட்டுள்ளது என்பதை கவனித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். இது நல்லதா கெட்டதா? தலாக் விஷயமாக இஸ்லாம் கூறும் நியாயத்தை அறிந்து கொள்ளும் போது இது போன்ற சட்டம் தாங்களுக்கும் வேண்டுமே என்ற கோரிக்கையை நீங்களே முன்வைப்பீர்கள். பெண்களின் ஆடைகள், பெண் கல்வி, ஜீவனாம்சம், சொத்துரிமை உள்ளிட்ட பல எந்த பிரச்சனை பற்றிய எல்லா சந்தேகங்களுக்கும் இஸ்லாத்தில் ஏற்கத்தக்க விடை இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளாமல் பலரும் பலவாறு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதுபோல் ஜிஹாத் என்ற பெயரில் நடக்கும் பயங்கரவாத கடுமையான குற்றவியல் சட்டங்கள் போன்றவையும் பலருக்கு உறுத்தலாகவே இருக்கிறது. பயங்கரவாத செயலுக்கும் ஜிஹாத்துக்கும் எந்த விதமான சம்பந்தம் தொடர்பும் அறவே கிடையாது. இஸ்லாம் இதை ஒருபோதுமே அனுமதித்தது கிடையாது. கடுமையான குற்றவியல் சட்டங்களை தான் இன்றைய உலகுக்கு தேவை என்பதற்கும் நியாயமான பல காரணங்களும் இருக்கின்றன. இவைகளை குறித்து அறிந்து கொள்ள அதையும் வெவ்வேறு தலைப்புகளில் நம்ம பார்ப்போம். இதுபோல் முஸ்லீம்கள் என்ற பெயர் தாங்கிகள் சிலர் ஓரிரை கொள்கைக்கு எதிராக இறந்தவர்களின் சமாதிகளை வணங்குவதும், நாகூர் ஆண்டவரே என்று இறந்தவர்களை அழைத்து வேண்டுதல் புரிவதும் பலருக்கும் உறுத்தலாக உள்ளது. இஸ்லாத்திலும் பல தெய்வ நம்பிக்கை உள்ளதோ என்ற சந்தேகம் இதனால் அவர்களுக்கும் ஏற்படுகின்றது. ஆனால் இவர்களின் நடவடிக்கை இஸ்லாத்திற்கு எதிரானது. இறந்தவரை வழிபடுவதையும், சமாதிகள் கட்டுவதையும், சமாதிகளை வழிபாட்டு தலமாக ஆக்குவதையும், அடக்கத்தலங்களை திருவிழாக்களாக நடத்துவதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்புடன் தடை செய்து விட்டார்கள். இஸ்லாத்தின் வேத நூலான திருக்குர்ஆனிலும் நபிகள் நாயகத்தின் போதனைகளிலும் இந்த செயலுக்கு அறவே அங்கீகாரம் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குடிகார முஸ்லீம் பெயர் தாங்கிகள் இருப்பதால் இஸ்லாம் போதைப் பொருட்களை அனுமதிக்கிறது என்று யாரும் புரிந்து கொள்ள மாட்டோம். அதுபோல்தான் இஸ்லாத்திற்கு எதிரான இத்தகைய சமாதி வழிபாட்டு பற்றியும் புரிந்து கொள்ள வேண்டும். சமாதி வழிபாடு பற்றி விரிவாக அறிய வெவ்வேறு தலைப்புகள் நிறையா பேசப்பட்டிருக்கிறது, அதில் புரிந்து கொள்ளலாம். இப்போ இறுதியாக இஸ்லாமிய மார்க்கத்தை திருக்குர்ஆனிலிருந்து நபிகள் நாயகத்தின் போதனைகளிலிருந்து அறிந்து கொள்ளக்கூடிய யாரும் இஸ்லாம் மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம் என்பதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கவே முடியாது என்று கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். தொடராக 20 பாகங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அந்த பாகத்தோட விடுபட்டவர்கள் தொடர்ச்சியாக அனைத்தையும் கேட்டு தெளிவாக புரிந்து கொண்டு அதில் ஒரு நல்ல முடிவு எடுக்கும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொண்டவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். தவறாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் சார்ந்திருக்க குடும்பங்களுக்கு கொண்டு செல்லுங்கள். உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் என்னுடைய சேனலுக்கு வழங்கி உதவுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டவனாக நிறைவு செய்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.